அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் சைக்கிள் தான் முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் அப்டேட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செலக்ஷன் லிஸ்ட்டு மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து அடுத்த கட்டமான வைவா வைஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃபில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட்லையுமே உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கட் ஆஃப்குள்ளே வந்திருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டு லிஸ்ட்லையுமே பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் போட்டிருக்காங்க, 28/4/2024 போட்டிருக்காங்க. அதான் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க, அது எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு, அல்லது நேம் வச்சு செக் பண்ணுங்கள், அல்லது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பண்ண அப்ளை போஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? த ஃபாலோவிங் கேண்டிடேட் ஆர் ப்ரொஃபஷனலி ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த விவா வாய்ஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்வியூ எப்போன்றதும் போட்டிருக்காங்க. 17/3/2025 மண்டே வந்து இவங்களுக்கு இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லாட் போட்டிருப்பாங்க. ரைட்டாக? எல்லாத்துக்கும் ஒரே டேட்டில் இருக்காது. நீங்கள் செக் பண்ணும் பொழுது என்னென்ன டேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேறு ஏதாவது டேட் போட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 18/3/2025 டியூஸ்டேன்னு போட்டிருக்கு, ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கு. அதை டேபிள் போட்டிருப்பாங்க. அப்போ டைம் டேட் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டாக? நான் பொதுவாக பார்க்குறேன். ஸோ இப்படி தான் நம்ம செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த பிடிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்வியூக்கு வந்து என்ன கட் ஆஃபில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றது போட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸாக. இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் அதர் தென் பிசிஎம் உமன் டிஸ்ட்ரிக் வீடியோக்கு வந்து 116 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சீனியர் பைலப்புக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்றதும் வந்து போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் 157 அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்தந்த போஸ்ட் வைஸாகவும் டிஸ்ட்ரிக் வைஸாகவும் கட் ஆஃப் வந்து போட்டிருக்காங்கப்பா. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணீங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, என்ன கேட்டகரிக்கு உள்ளே வரீங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கட் ஆஃப் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டாக? இந்த கட் ஆஃபில் இந்த கட் ஆஃப் மார்க்கு இதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. இந்த கட் ஆஃபுக்கு கீழே இருக்கிறீங்க, இதை விட கம்மியாக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிருக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை கட் ஆஃப் இருந்தும் மேலே வந்துமே வந்து அவங்க பேர் இல்லைனா மேபி ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ கட் ஆஃப் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்தது இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிரைவருக்கு நீங்கள் வந்து ஸ்கில் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இதில் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சென்னைன்னு போட்டிருக்காங்க. என்ன ரிஜிஸ்டர் போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. இதுலேயுமே ரிஜிஸ்டர் நம்பர், நேம் போட்டிருக்காங்க. என்ன ரீசனுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாட் ப்ரொடியூஸ் அப்படின்னு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாங்க, அதை நீங்கள் கொடுக்கலன்றதுனால ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கு வந்து யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலையோ அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதாக வந்து இங்கே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்ற போஸ்ட்டுக்கு நிறைய வந்து ரிஜெக்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரிஜெக்ட் ஆகாமல் தான் இருக்குது. இதுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்னாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, அடுத்தது சார் எங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், அந்த
8ஆம் வகுப்பு கல்வி தகுதி மற்றும் எழுத படிக்க தெரிஞ்ச போன்னு சொன்னாங்களே, அதுக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்கல சார்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஏற்கனவே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்தது இவங்களுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா மேபி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது தகவல் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த அப்டேட் வந்திருக்கு. எக்ஸாமினர் ஜூனியர் பைலி சீனியர் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட அந்த போஸ்ட்டுக்கான ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.